जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महापुर नित्यानंद करुणम, जय रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपाद महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம பகவத்கீதை கிளாஸ் பாகவத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்துக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியவன் பணிவான் வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷயம் பாகவதம் முதல் காண்டம். கிருஷ்ணர் எல்லா முதல் காண்டம் 3ஆம் அத்தியாயம். கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். பதம் 43. கிருஷ்ணேஸ்வரதமோ பகதே தர்ம ஞானாதிபீஷா கலோ நஷ்ட திருஷ்சாம் ஏஷ புராணர்கோ அனுநோதிதா. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். ஓகே, இன்னைக்கு சேர்த்து நம்ம 44 பார்ப்போம். Persons who have lost their vision due to the dense darkness of ignorance in the age of Kali shall get light from this Purana. Thank you, Mataji. பதம் 44. தத்ர கீதயதோ விப்ரா விபீரஷே பூரி தேஜசா அஹம் சாத்யகம்மம் தத்ர நிவிஷ்டஸ்தத் அனுக்ரஹாத் ஷோ அம்பா ஸ்ராவாயிஷ்யாமி யதாதீதம் யதாமதிஹி. மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த பிராமணர்களே, சுகதேவ கோஸ்வாமி அங்கு பரீட்சித் மகாராஜனுக்கு பாகவதத்தை கூறிய பொழுது முழு கவனத்துடன் நானும் சக்தி வாய்ந்த அந்த மாமுனிவரின் அனுகிரகத்தால் அவரிடமிருந்து கேட்டறிந்த அவ்விஷயத்தை என் புத்தி கெட்டபடி உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கின்றேன். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பை கொண்ட 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த பொருளை இவ்வாறு நிறைவேறுகின்றது. ஓகே, இதோட 3வது அத்தியாயம் நம்ம முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் அடுத்த நம்ம 4வது நம்ம போகலாம். ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு. ஓகே, இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து 3 வாரம் பாகவத புராண பற்றி சொல்லிட்டே வராங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போன வாரம் பாகவதம் எத்தனை விஷயங்கள் பேசப்படுகின்றது? 10. அது பகவத்கீதை 5 மந்தஜி. 10 சொல்கிறீங்களா மதி? யார் சொல்லாரு? பாகவதம் என்னென்ன பேசப்படுது? 10 விஷயங்கள். ஷர்கா, விசர்கா, ஸ்தானம், மோஷனம், ஊதி, மன்வந்திரா, ஈஷானுகதா, நிரோதா, முக்தி, ஆஸ்ரயா. வெரி குட். யாருக்கு தெரியலையோ அந்த வீடியோ இன்றைக்கி நான் ஏற்றிட்டேன், அதிலே பார்த்துக்கலாம். 10 விஷயங்கள் பாகவத புராணம் பேசப்படுகின்றது. ஓகே, புரியுதா பரணி? இந்த 10 விஷயத்தை அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா பகவான் பக்தர்கள் கதை மூலியமாக சொல்கிறாங்க. அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா பாகவதம் முதல் காண்டத்திலே படிக்கணும். முதல் காண்டத்துலேருந்து அது படிப்படியாக தான் நம்ம போகணும். நம்ம துருஸ்தாக நம்ம ஜம்ப் பண்ணி படிக்கக்கூடாது. துருசாக எடுத்து 10ஆம் காண்டம் 7ஆம் காண்டம் அது போகக்கூடாது. அது செய்யக்கூடாது. பாகவதம் முதல் காண்டத்திலே முன்னுக்கே முதல் அத்தியாயத்தை சொல்லியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பாகவத புராணம் நான் வந்து போன வாரமா இல்லை அதுக்கு போன வாரம் பேசியிருந்தேன். பகவானுடைய தரிசனம் எப்படி எடுக்கணும்? இப்போ பகவான் ஓட்டை திறக்கிறாங்க, பகவான் நிற்கிறாரு, எங்கேருந்து நம்ம பார்க்கணும்? காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு மேலே போகணும். அப்போ அதே போல் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு புஸ்தக காண்டமும் பாகவதம் பகவானோட ஒரு அங்கம். ஓகே, யார் சொல்ல முடியும்? யார் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க? அந்த பகவானோட உடம்புக்கும் பாகவத புராணத்துக்கும் வந்து அந்த லிங்க் இருக்குது. யார் எழுதுனீங்க அன்றைக்கி? பரணி எழுதலையா? விசாரிக்கணும் வந்துச்சு. சரி, அமைதி சொல்லுங்கள் சொல்லுங்க. திருப்பி அழகாக சொல்லுங்க. பகவானோட திருவடி பாதம் முதல்ல அழகாக சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். 1வது காண்டம் காலு. முதல் காண்டம் 2வது காண்டம் பகவானோட திருவடி பாதம் மாதிரி. இது ரொம்ப முக்கியமான காண்டம். 1வது காண்டம் 2வது காண்டம். ஓகே, அடுத்து மாதிரி 3வது 4வது காண்டம் வந்து பகவானோட துணை மாதிரி. அப்படியே ஒரு கட்டம் மேலே ஏறணும். ஓகே, அடுத்து மாதிரி 5 நாபி. நாபினா பகவானோட வயிறு, தொப்புள் மாதிரி. அடுத்து மாதிரி 6 நெஞ்சு, செஸ்ட்டு. 7 8 கை, புஜங்கள். கைகள் எழுதிக்கலாம். தொண்டை 9 தொண்டை, த்ரோட். ஓகே, 10 முகம், 10 முகம். 11 நெத்தி, 4 நெற்றி, 11. தென் பாண்டு அவரோட தலை, பகவான் தலை. எப்படி தான் நம்ம வந்து பகவான் தரிசனம் எடுக்கணும், கீழேருந்து இருக்கணும். அதே போல் தான் பாகவத புராணம் நம்ம வந்து முதல் காண்டத்துலேருந்து நம்ம படிப்படியாக படிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் 10வது கண்டம் முதல் குரூப்பு சொன்ன மாதிரி 10வது கண்டம் படிக்கும் போது பகவானுடைய முகம் தெரியும் உங்களுக்கு. நவீன் பிரபு, நீ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் விடுவாங்க, ஒரு பள்ளிங்கள் விடுவாங்க. முதல்ல நீங்களும் வந்துருங்க முதலி. அப்போ நம்மளுக்கு வந்து பகவான் முகம் அப்போ புரியும். ஓகேவா? அதுதான் வந்து முதல் கட்டத்துலேருந்து நம்ம ஸ்டெப் படிச்சுட்டு வரணும். ஓகே, இது நான் சொல்ல ஆச்சரியம் சொல்கிறாங்க. தென் இப்போ முக்கியமான விஷயம் என்ன, நம்ம 3 வாரம் தொடர்ந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா முக்கியமான சொல்கிறாங்கன்னா 43ல் இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானது. ஓகே, கிருஷ்ணா சூரிய சமக்கிரகா, அதாவது கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். நீங்கள் பகவதர்சனம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பகவதர்சனம் இங்கேயே எழுதியிருக்கோம், மேலேயே எழுதியிருப்பார் புருபதம். அது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். இங்கே பார்த்தீங்க பகவத் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போட்டிருக்கோம், கிருஷ்ணர் சூரியனை போன்றவர், மாய இருளை போன்றது, கிருஷ்ணன் இருக்கும் இடத்தில் மாயாக்கு இடமில்லை. ஓகேவா? மாயா அந்தக்காரனா மாயா வந்து இருட்டு, அறியாமை. கிருஷ்ணர் சூரியன் போன்றவர். இந்த பாகவதம் புராணம் வந்து சூரியன் போலுது. ஓகேவா? போன வாரம் வந்து அதுக்கு போன வாரம் தெரியல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நம்ம தவறாக நம்ம வந்து மக்களாலையும் சரி பல விஷயங்களால் மக்கள் தவறாக வழி நடத்த போகும்போது கிருஷ்ணருடைய பாகவதம் வந்து நம்மளை சரிப்படுத்தும். அதுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். திருப்பி அழகாக சொல்லுங்க, சொல்லு. ஸ்ரீகிருஷ்ணா பரிவர்த்ததா. பரிவர்த்ததா, அதாவது பகவான் வந்து இந்த பாகவதம் மூலிமா நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா நான் போன வாரம் சொன்னேன், நிறைய வகை வழிபாடு இருக்குது. அதெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு, சில புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சைனீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க முன்னோர்கள் வழிபடுவாங்க. புரியுதா பரணி? முன்னோர்கள் வழிபடுவாங்க. நீ பார்த்து தாளம் எரிப்பாங்க. சில பேர் வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குல வழிபாடு இருக்கும். சில பேர் வந்து கல்லை வழிபடுவாங்க, சில மரம் வழிபடுவாங்க, சில பேய்கள் வழிபடுவாங்க, சில தேவர் வழிபடுவாங்க, சில பேர் வழிபட மாட்டாங்க, சில பேர் ஒளியை வழிபடுவாங்க, சில பேர் தியானத்தை வழிபடுவாங்க. பல வகையான இது இருக்குது. யோகா பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து சரியாக கரெக்டாக ஆக்கி வழி நடத்தக்கூடிய கடைசி புராணம், கடைசி ஒரு பாதை தான், ஒரு ஜிபிஎஸ் தான் வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்தி தான் இந்த பகவானோட பாகவத புராணம். ஏன்னா இதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாங்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு கிளம்புனார். எப்போ? எந்த யுகத்தில்? துவாபர யுகத்தில். இந்த துவாபர யுகத்தில் கடைசியில் மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சு கிளம்புறாரு. நிறைய பேர் நினைக்கிறேன் கிருஷ்ணர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் நினைப்பாங்க. கிருஷ்ணர் வந்து எப்படி அவர் மறைஞ்சார், எப்படி அவர் கடைசி காலம் நடந்துச்சு, யார் தெரியும்? சொல்லுங்க பிறகு ட்ரை பண்ணுங்க. கிருஷ்ணா எல்லாம் சண்டைலாம் முடிஞ்சதோட காட்டில் போயிட்டு
புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு மரத்தடி உட்காந்துக்கிட்டு புல்லாங்குழல் வீசுவார். ஏன்னா அவர் வந்து ராம அவதாரத்தோட நோக்கத்தை முடிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி இது செய்வார். கால் மேலே கால் வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தார். வேடனால அவர் அம்பு உரசிக்கிட்டு போவோம் அவர் பெரிய விரலை. அதனால் அவரோட அந்த அவதார நோக்கம் முடியுது. ராம அவதாரம்னு எப்படி இல்லை இருக்கும்? ராம அவதாரத்தில் வந்து வாலி அவர் கொள்றாரு. ஓகே 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 ஓகே. வாலிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. ஆனால் ஓகே இந்த கதை சொல்லி முடிச்சு ராமர்கிட்ட ஏன் ராமரை கேட்குறாரு, ஏன் சத்திரிய பிரகாரம் நீ வந்து எனக்கு முன்ன நின்று தாக்கணும், பின்னால் இருந்து தாக்கணும். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீ வந்து பேசினா மனிதனாக இருக்க முடியுமா, நீ வந்து மிருகம்தான், மிருகத்தை ஒளிஞ்சு நின்று தான் அறைய அம்பு வீச முடியும். அதனால் அப்போ அவருக்கு வரம் கொடுக்குறாரு, உனக்கு நான் உன் கையாலே நான் புத்தி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வேடனா வராரு அந்த வாலி தான் அப்படின்ட்டு இந்த கதைகளை கேட்டுருக்கேன். வெரி 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 குட் வெரி குட். இல்லை இந்த மாதிரி வெரி குட். சரி, ஆனால் இதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஓகே, அது என்னன்னா, இப்போ கிருஷ்ணர் வந்து அவர் வந்து பூர்ண புருஷ பகவான், பரம்பொருள். பகவானுக்கு வந்து அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரணக்காரன். பகவானுக்கு மறைவு கிடையாது, ஆனால் பகவானுக்கு தோற்றமும் கிடையாது. அவர் வந்து இந்த பூமிக்கு ஏன் வராரு? கிருஷ்ணர் ஏன் வராரு பூமிக்கு? அதர்மத்தை அழிக்க மட்டும்தான் வராரா? தர்மத்தை நிலைநாட்டையா? சரி, தர்மத்தை நிலைநாட்ட அவர் எந்த அவதாரம் ஆரம்பிக்கலாம்? ஏன் ராமரை வச்சு அவர் தர்மத்தை நிலைநாட்டலையா? ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா, ராமர் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து போட்டாரு. அப்போ அவர் தர்மத்தை சரியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு தானே ராமர்? கரெக்டு தானே பிரபு? கரெக்டு தானே மாதாஜி? ராம மரியாதை புருஷம் எல்லாமே ரூல்ஸ் சொல்லி கொடுத்து போயிட்டாரு. ஆனால் இருந்தும் கிருஷ்ணர் எதுக்கு திரும்பி வராரு? உண்மையே பக்தருக்கு லீலை கொடுக்குறது ஓகே. வேற ஆனால் ஸ்லோகப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவத்கீதை பார்த்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டு அதர்மத்தை அழிக்க வராரு. ஓகேவா? இது வந்து ஸ்லோகம் வந்து நீங்கள் வந்து மேலோட்டம் பார்க்குறது. உண்மையை டீப்பாக வந்து என்னது சொல்லுங்க முடியுமா? என்ன சொல்லுவீங்க? அவதாரத்தில் அவரோட அண்ணன் தம்பியை வந்து நோக்கத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கும் வராருன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் உண்மையான காரணம் என்னதுன்னா, தன் பக்தர்களுக்கும் இனி வரக்கூடிய பக்தர்களுக்கும் பகவான் பிருந்தாவனத்தை செய்யக்கூடிய அந்த லீலைகளை வந்து அந்த ஸ்வீட்டான மாதுரியமான லீலைகளை கொடுக்கறதுக்காக தான் அந்த பூமிக்கு வராரு. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமர் ஒருத்தரே போதும். நரசிங்கர் வந்து தர்மத்தை நிலைநாட்டிருக்காரு, இரண்யகசிபு சாவடிச்சு. ஆனால் இப்போ இந்த மகாபாரதம் எல்லாத்தையும் சாவடிக்கிறதுக்கு பகவான் வரணும்னு அவசியம் இல்லை. அவரை மேலேருந்து கதையை முடிச்சிடலாம் எல்லாத்துக்கும். ஆனால் ஏன் அவர் கீழே இங்கே வரானா, ஸ்பெஷலாக சொல்லணும்னா பிருந்தாவன நிலை. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும்போது என்னது கிருஷ்ணர் மதுராவில் செய்கிற லீலைகள் வந்து அது என்ன சொல்லுவோம், அதில் வந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு என்ன பேருனா கிருஷ்ணதரா. என்னது? கிருஷ்ணதரா. துவாரகையில் செய்கிற லீலைகளோட மதுராவில் செய்கிற லீலைகள் இன்னும் ஸ்வீட்டானது. இப்போ துவாரகையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசியல் தான், ராயல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார், கிரீடம் போட்டிருப்பார், எல்லாம் காப்பு, அவரை சண்டை போடுகிற பாலிடிக்ஸை எப்படி ஏமாற்றி இப்படி தான். ஆனால் மதுராவில் இருக்கும்போது அவர் அந்த அளவுக்கு பாலிடிக்ஸில் இல்லை. அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, பக்தர்களை சந்திக்கிச்சிட்டு கொஞ்சம் வந்து அங்கே வந்து என்னது அவங்க அம்மா யார் தேவகி வசுதேவரோட கொஞ்சம் பேசுகிறது இந்த மாதிரி தான் இருப்பார். அதில் வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணதரா. ஓகேவா? ஆனால் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அவர் வந்து கிருஷ்ணதமா. என்னது? கிருஷ்ணதமா. கிருஷ்ணதமா என்ன அர்த்தம்னா அங்கே வந்து நோ பாலிட்டிக்ஸ், பிருந்தாவனத்தில் நோ அரசியல். இந்த தங்க காப்பு இதெல்லாம் ஸ்பீடெல்லாம் போட்டு ரதத்தெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சட்டை இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலர் வேட்டி, இடுப்பில் ஒரு கயிறு, புல்லாங்குழல், மயில் வச்சுருப்பார், ரிலாக்ஸாக இருப்பார். அன்னாடி காலைல 7 மணிக்கு பாஞ்சின் பண்ணினோன்னே சாயந்தரம் 7 மணி வரைக்கும் மாடு மேய்க்கிற வேலை தான். நேற்று மகாராஜ் சொன்னார்ல கோ, நான் அதுதான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? போன வாரம் யாரும் சொல்லியிருந்தேன். கோனா வந்து என்னது ஒன்று வந்து கோனா ஒன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன சொல்லியிருந்தேன்? புலன்கள். வெரி குட் பரணி. புலன்கள். அதனால கோஸ்வாமி, சுவாமினா கட்டுப்படுத்துவாங்க, கோஸ்வாமினா புலன் கட்டுப்படுத்துவாங்க. ஒன்னொரு கோ என்னதுன்னா பசு, கோலோகா மாடோட இடம், கோவிந்தா மாடுகளையும் பராமரிப்பவர், அப்புறம் வந்து கோஷாலா மாடு பண்ணை, அப்புறம் வந்து கோவர்தன் மாடுகளுக்காக என்னது புல் கொடுக்கக்கூடிய மலையே, அதான் கோவர்தன். இந்த மாதிரி எல்லாமே வந்து மாடு சந்தா இருக்கும். இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து முழுக்க முழுக்க மாதுரியமான லீலை தான்.
நீங்கள் துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர் அண்ட் மதுராவில் கிருஷ்ணர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, ஒர்ஷிப் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் வந்து சரியான இடத்த கொடுங்க உட்காரதுக்கு, கிருஷ்ணர் வந்து இது பண்ணுங்க, அவர் காலை கழுங்க இது பண்ணுங்க. ஆனால் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ஃபுல் மாதுரியம். இதில் வந்து என்னென்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா வந்து இப்போ மதுரா துவாரகை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய பாவா. புரியுதா? ஐஸ்வர்ய பாவான்னு என்ன அர்த்தம்னா அதில் முழுக்க முழுக்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இப்போ லக்ஷ்மி தேவி வந்து பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி தேவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து துவாரகை மதுராவில் இருக்கிறாங்க. ஓகேவா? துவாரகையில் இருக்கும்போது லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்க, பிரபு நீங்கள் இன்றைக்கி வந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து என்ன செய்யட்டும், இன்றைக்கி வந்து ரொட்டி போட்டுடலாமா, இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அது எப்படி செஞ்சிடலாம், இல்லை இன்றைக்கி வந்து பிருந்தாவனம் வந்து மாதுரியம். இதுதான் இருக்குது நீ சாப்பிடு, இதுதான் இருக்குது நீ செய்யணும், இதே மாதுரியம். யசோதாமா வந்து வச்சு குச்சியிலே வச்சு வெளுத்து வாங்குவாங்க பிருந்தாவனத்தில். ஆனால் இங்கே வந்து துவாரகையில் மதுராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவிக்கு வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. பேபி பிறந்தோடனே, கிருஷ்ணா பிறந்தோடனே, ஜெயிலில் பிறந்தோடனே தேவிக்கு என்ன பண்ணாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனால் இதே பேபியாக இருக்கும்போது கிருஷ்ண பிருந்தாவனத்தில் யசோதா வந்து அவங்க வந்து அடிப்பாங்க, நல்லா அன்பாக பார்த்துக்குவாங்க. அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. இதுதான் மதுரா அண்ட் பிருந்தாவனத்துக்கு லீலை. பிருந்தாவனம் அந்த ஸ்பெஷல் லீலை வந்து யாரும் கொடுக்க முடியாது. ராமனுக்கு கொடுக்க முடியாது, நரசிங்கம் கொடுக்க முடியாது, வாமனுக்கு கொடுக்க முடியாது. ஓன்லி கிருஷ்ணர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேவா? நான் ஒன்றும் நாளைக்கு தனியாக நம்ம பேசுவோம். மொத்தம் பகவானுக்கு 64 குவாலிட்டி இருக்குது. 60 குவாலிட்டி வரைக்கும் பகவான் விஷ்ணுகிட்ட இருக்கும். 4 குவாலிட்டி வந்து ஸ்பெஷலாக கிருஷ்ணகிட்ட இருக்கும். அந்த 4 குவாலிட்டி என்ன, அதுக்குள்ளே ஏன் ஒரு பகவானுக்கு அந்த 4 குவாலிட்டி தனியாக இருக்குது, அது தனியாக பேசுவோம் நம்ம. ஓகேவா? இன்றைக்கி கம் டு சப்ஜெக்ட். அப்போ பகவான் கிருஷ்ணர் கிளம்பி போன பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வரக்கூடிய பக்தருக்கு, நீ வரக்கூடிய கலியுகத்துக்கு வந்து அவர் வந்து 2 அவதாரம் முக்கியமாக எடுக்கிறாரு. ஒன்று சப்தமாக சவுண்டாக ஒரு அவதாரம், ஒன்று வந்து கிரந்தமாக ஒரு அவதாரம். சவுண்டாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், அது ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? அவர் மகாமந்திரத்தில் தண்ணியே அதுக்குள்ளே வைக்கிறாரு, அவரோட சக்தி பொட்டன்சி எல்லாமே. அதே போல் கிரந்த அவதாரம், புக்குக்கு வந்து அவர் பாகவதமாக வரார். அதனால தான் பாகவத சாஸ்திரம் வந்து முழுக்க முழுக்க பகவான். அதனால தான் வந்து மாயாவாதங்கிட்டேருந்து நம்ம வந்து பாகவதம் கேட்கக்கூடாது. மாயாவாதம்னா என்னது பலவாடி சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை பிரபு, கேசவகந்தா மாதாஜி, மாயாவாதம் என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், நீயும் கடவுள், அப்புறம் வந்து கடவுளுக்கு ஒளி இல்லை, கடவுள் வந்து ஒளி, இந்த கடவுள் உருவம் இல்லை, இந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம் மாயாவாதிகள். மாயாவாதி கிருஷ்ண அபராதி, மாயாவதி பாஷ்ய சுயினே சர்வநாஸ். இந்த மாதிரி மாயாவாதங்கிட்டேருந்தே நம்ம வந்து பாகம் கேட்கக்கூடாது. இப்போ பக்தர் இல்லாத சொல்ல, அவங்க பக்தர் தான், நீ பார்த்து காய் போடப்பட்டிருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு ஒளி கடவுளுக்கு உருவம் இல்லை, அப்புறம் வந்து நீயும் கடவுள் நானும் கடவுள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு பாகம் கேட்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முகுந்த தத்தா அப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்தர் சைத்தன்ய மகாபுரு லீலையில் அவர் வந்து இந்த மாயாவாதிங்கிட்டே பாகவதம் கேட்க போனனால சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் வந்து கருணை கொடுப்பாரு, முகுந்த தத்தாக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ மாயாவாதிக்கிட்ட போயிட்ட. அப்போ எல்லா பக்கம் கேட்பாங்க, மகாபிரபு முகுந்த தத்தாக்கு கருணை கொடுங்கன்னு. கொடுக்க நீ இந்த மாதிரி டோச்சர் பண்ணி நான் இங்கே கிளம்பி சொல்லுவார். அப்போ சொல்லுவார், அவனுக்கு வந்து பல கோடி பிரிவு செஞ்சு தான் அவனுக்கு கருணை கொடுப்பேன். முகுந்த தத்தா அதை கேட்டு ரொம்ப குதிப்பார். பரவாயில்ல, எனக்கு பல கோடி பிரிவு செஞ்சாச்சும் எனக்கு கருணை கிடைக்குதுங்க. ஆனால் அவருடைய அதுக்கப்புறம் தவறு உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் கிடைச்சா அவர் கருணை கொடுப்பார். அதனால தான் மகாபிரபு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், மாயாவாதிகிட்டேருந்து கேட்கக்கூடாது. அதனால தான் காசிக்கு போகும்பொழுது பிரபோனந்தா சரஸ்வதி அங்கெல்லாம் வந்து மாயாவாதிகள், அந்த மாயாவாதிகள் மொத்தத்தையும் எல்லாத்தையும் கிருஷ்ண பக்திக்கு மாற்றினார் சைத்தன்ய மகாபிரபு. மாயாவாதிகள் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. மாயாவாதிகள் வந்து பக்தர் இல்லைன்னு சொல்லி இல்லை, அவங்க பக்தர்கள் தான், காயோட போட்டிருப்பாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணரை பற்றி பேச மாட்டாங்க. ஓகேவா? அவங்கள வந்து சஹாஜியான்னு சொல்லுவாங்க. சஹாஜியானா வந்து என்னதுன்னா, கடவுள் பாதையில் இருந்து கடவுள் விஷயத்தை இருந்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றுவாங்க. வெரி டேஞ்சரஸ். நீ கண்டுபிடிக்கவே முடியாது, ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்டான பாகவத புராணம் கேட்கணும். இப்போ கடவுள் நம்பாதவங்க கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் கடவுளை நம்புறவங்களை வந்து அது இந்த பாதையில இருந்து கொஞ்சம் வேறமாக சொல்ல நீ கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பாகவத புராணம் அது தெளிவாக சொல்லி கொடுக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அந்த பொருளில் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்.
நித்தியமான அவரது வசிப்பிடம் அவரது அந்தரங்க சக்தியாக தோற்றுவிக்கப்பட்டது. பகவான் லோகம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சக்தியில் தோன்றுது. ஓகேவா? அவரை திருப்பி அந்த லோகத்துக்கு போயிட்டாரு. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆத்ம மாயானா அவரோட ஆன்மீக சக்தி. ஆத்ம மாயானா அவரோட ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தி மூலிமா தான் அவர் என்ன பண்ணுற ஆன்மீக லோகத்துக்கு போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது என்னது ஒரு ஸ்லோகம் இருக்குமே, இந்த பூமியும் இந்த உலகம் நம்ம தான் எல்லாமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு. சம்பர் சேஜாபோக்கு இல்லை ஒரு ஸ்லோகம் இருக்கும். அது வந்து என்னென்னா பகவான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பூமி இந்த ஆன்மீக லோகம் எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் தான் சர்வ காரணம். எப்படி சாதாரண ஒரு அம்பு பட்டு எப்படி பகவான் மறைஞ்சு போவார்? கரெக்டா இல்லையா மாதாஜி? அதாவது பிரபு சொன்ன அந்த வேடன் இருக்கிறார்ல, அது வந்து அந்த வாலி தான் வந்து வேடனாக வர, அது அந்த கதை கரெக்டு தான். ஓகேவா? அது வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனால் இந்த சைடில் அவர் ஏன் வந்து இது பண்ணுறாருன்னா வைஷ்ணவ அபராதம். மெயினான சப்ஜெக்ட் வந்து என்னன்னா வைஷ்ணவ அபராதம். அது தனியாகவே ஒரு நாள் நம்ம பேசுவோம். அது நம்ம ஒரு நாள் வைஷ்ணவ அபராதம். ஒரு பக்தருக்கு அபராதம் செஞ்சனால தான் கிருஷ்ணரோட வம்சம் எது வம்சம் மொத்தமாக எல்லாரும் போனாங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து அவங்க வம்சம் அழியணும்னு சொல்லி தான் அவர் ஆசைப்பட்டார். பிகாஸ் காரணம் என்னென்னா அவங்க வம்சம் வந்து ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணாங்க. ஒரு நாள் எது வம்சத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க வந்து எல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. எல்லாம் எது வம்சம்னா வந்து யாருன்னா கிருஷ்ணனோட பேரனுங்க, கிருஷ்ணனோட வம்சம் ஃபேமிலி எல்லாமே. அவன் சின்ன பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்கும் போது ஒரு முனிவர் இந்த சைடு போவார். அவர் பேர் ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் முனிவர், அவர் வந்து ஒரு பகவானோடைய பக்தர். அவர் போகும்போது இவன் என்ன பண்ணிட்டாங்க, அவர் போகலே போக விட்டுருக்கணும். இவன் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா முனிவர் எங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன ஏன் கேட்குறாரு. இல்லை இப்போ வந்து பாருங்கள், இவன் வந்து மாசமாக இருக்கான், வயிற்றுல பேபி இருக்குது, இது என்ன பேபின்னு சொல்லுங்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வயிற்றில் வந்து அவன் ஆம்பளை, வயிற்றில் வந்து சின்ன ஒரு உலக்கம் இருக்கும். உலக்கன்னா வந்து அந்த கலப்பை மாரி அந்த உலக்கை ஆக்சுவலி உலக்கின வந்து குத்துறது. அப்போ அந்த குத்துறமே அந்த உலக்கையை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது வந்து துணிவை சுற்றிக்கிட்டு அவர்கிட்ட வந்து வெடப்பாக வந்து பேசினாங்க. அப்போ இவன் முனிவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாச்சுன்னா நம்ம பகவான் செய்வர் என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுவும் சாதாரண மக்கள்னால பரவாயில்ல, பகவானுடைய வம்சமாக இப்படி பண்ணுறாங்கன்னு. அது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும். ஸ்லோகம் ஞாபகம். அது என்ன சொல்லுவார்னா, எதுவும் வயிற்றில் இருக்கோ, எந்த வாரிசும் வயிற்றில் இருக்கோ அந்த வாரிசாலேயே உன் இனம் அழிந்து போகட்டும். இஸ் த வைஷ்ணவ அபராதம். அவர் வந்து வார்த்தை சொல்லிட்டார். உலக்கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கட்டையாக இருக்கும். கட்டா அந்த உலக்கை கீழே வந்து இடிப்படக்கூடாதுன்னு சொல்லி கீழே வந்து ஒரு இரும்பு ரோடு போட்டிருப்பாங்க, இரும்பு இது போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுச்சு, இவங்க வந்து ஐயோ இவர் முனிவர் வந்து சாபமாக கொடுத்துட்டாரு, இது வந்து அபராதம் ஆகிருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மொத்த கட்டையும் என்ன பண்ணாங்க அரைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கட்டையை வந்து அப்படியே தேய்ச்சி அரைக்க, அந்த மொத்த கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து தூள் அரைச்சி என்ன பண்ணாங்க கடலில் தூக்கி போட்டாங்க. அந்த அந்த மொத்த தூளையும். பிறகு இந்த கீழே இரும்பை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, இதை தூக்கி வந்து கடலில் போட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்து வராது. அந்த கட்டை தூள் என்ன ஆணுச்சு, அது தண்ணியில் பட்டு அது ஒதுங்கி நேராக வந்து புல்லுக்கு இரையாக ஆணுச்சு. அந்த கட்டையோட தூள் இந்த புல்லுக்கு பட்ட உடனே அந்த புல் எல்லாம் வந்து கோர மாதிரி அதை ஒரு இரும்பு மாதிரி ஆயிடுச்சு எல்லா புல்லும். பிறகு அந்த எது வம்சத்தில் உள்ளவங்க பகவான பையனுங்க பேரனுங்க அந்த என்ன சொல்லுவாங்க சோமபானம் சொல்லுவாங்க. சோமபானம் அது கிட்டத்தட்ட ஒரு ஹெல்கோஹால் மாதிரி. அதை குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு உள்ளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து என்ன பண்ணிச்சு, அவங்க சண்டை போட்டு சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப பெருசு சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நதிக்கரை ஓரம் போகிறாங்க. நதிக்கரை ஓரம் சண்டை இன்னும் பெருசாக ஆகுது. என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க அந்த அந்த ஒரு புல்லும் கோரமே இருக்கிறதுனால அந்த அந்த கம்பை எடுத்து எல்லாரும் அடித்து ஒருத்தரும் அடிச்சுக்கிட்டு செத்து போனாங்க எல்லாருமே அந்த கோரப்புல்னால. இப்போ அது எதுவும் வருஷம் காலி ஆயிடுச்சு. முக்கால்வாசி எல்லாரும் அட்டி, சாதாரண சண்டை இல்லை, பெரிய கலவரம், மத கலவரம் மாதிரி. இப்போ அந்த இரும்பு துண்டு தண்ணிக்கு அடியில் இருக்குது. அது வந்து ஒரு மீன் சாப்பிடுது. அந்த மீனை வந்து ஒரு மீனை வந்து பிடிக்கிறான். பிடிக்கும்போது எல்லா மீனையும் இது பண்ணும்போது எல்லாம் வெட்டி ஆயும் போது பார்த்திங்கன்னா இந்த மீன் வயிற்றுக்குள்ளே இரும்பு இருக்குது. சரி இது என்ன அது எடுத்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறான், அவன் பூரா செய்வான். அவன் வந்து சில சமயத்தில் வேடம் பண்ணுறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ண, அந்த மீனை பிடிச்சிட்டு பண்ணோன்னா அந்த கூரான இதை அது சீவி ஒரு அம்புக்கு சொருவுறான். அந்த நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாலி இந்த பீரியடில் வந்திருக்கிறார்.
அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் சோப்பை ஒன்று தெரியுமோ அங்கேருந்து இந்த கூரான அந்த இரும்பை செஞ்சிடல அந்த அம்பு இருக்குல்ல, அந்த அம்பு தான் அவர் விடுறாரு. அதுதான் போய் கிருஷ்ணரோட காலில் குத்துது. ஒரே ஒரு உலக்கையில் மொத்த எது வம்சமும் அந்த வைஷ்ணவ ஆபரணங்களால் கிளம்பி போகிறாங்க. இது பகவானுக்கும் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பகவானுடைய ஃபேமிலியில் வந்தாலும் சரி, பகவானோட தூய்மையான பக்தர் வந்தாலும் நீங்கள் இன்னொரு பக்தருக்கு அபராதம் பண்ணக்கூடாது. இன்னொரு இதுக்கு வந்து நீங்கள் அபராதம் பண்ணக்கூடாது. நீங்கள் பகவான் வம்சமாக இருந்தாலும் நீங்கள் தவறு செய்யக்கூடாது. அதே போல தான் பகவான் வராகதேவருக்கும், வராகதேவ் பன்றி அவதாரம், அவருக்கும் பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் பௌமாசுரன். அவன் கடவுளோட பையன். ஆனால் தவறான சங்கம் இருந்தனால அவன் வந்து மக்களை கடத்தினான், அந்த பெண்கள் அந்த ராணிகள்லாம் கடத்தினான். அதனால தான் பகவான் வந்து போயிட்டு அந்த பௌமாசுரன் தான் நரகாசுரன் அவன் போய் சாப்பிடுச்சார். கடவுளோட பையனாக இருந்தாலும் அவன் அசுரனாக மாறு வாய்ப்பு இருக்குது. இந்த கதையை உணர்த்ததுக்காக தான் பகவான் வந்து இந்த லீலையை செய்கிறார். எல்லா நேரத்துலையும் பக்தருக்கு அபராதம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால தான் பாகவத புராணம் என்ற சரித்திரத்தை பாகவதம் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து கைடாக வச்சுக்கணும், ஒரு வழிகாட்டலாக வச்சுக்கணும். அதில் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு பக்தர்னா என்ன எப்படி இருக்கணும், பகவானுக்கு எப்படி மரியாதை இருக்கணும், பக்தனுக்கு எப்படி இருக்கணும், நம்மளுக்கு எப்படி வந்து அகங்காரம் வந்துச்சுன்னா ஒருத்தன் எப்படி ஆகுவான், ஒருத்தனுக்கு காமம் வந்துச்சுன்னா எப்படி ஆகும். இன்னும் யயாதியோட சரித்திரம்லாம் வரும்பொழுது பயங்கரமாக இருக்கும். ஒரு பெண்ணு மேலே தவறான ஆசைப்படுறவன் அவன் வந்து எவ்வளோ பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் அவன் எப்படி அவன் ஃபால் டவுன் ஆகிறான். யயாதி சரித்திரத்தில் தான் வரும்போது படிக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு யானைக்கு வந்து பகவான் கருணை எப்படி கிடைக்குது? அதான் பகவான் கருணை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இவனுக்கு கிடைக்கணும் அவனுக்கு கிடைக்கூடாதுன்னு கிடையாது, எல்லாருமே சரிசமமாக கிடைக்கும். அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு போகிறார். ஓகே, அப்போ இழிவழிந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக ஏற்கப்பட்ட மத கோட்பாடுகளை நிலை நிறுத்துவதற்காகவே அவர் இவ்வுலகிற்கு வருகிறார். அவர் வந்து இந்த கீழ்நிலையாக இருக்கக்கூடிய மக்களை திருப்பி தூக்குறதுக்காக தான் பகவான் வராரு. அதே போல் பகவானோட பக்தர்கள், பகவானோட புஸ்தகம் எல்லாமே மக்களை இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வராங்க. ஓகே, உண்மையான மதம் என்பது பகவானையும், நல்லா கேட்கணும், உண்மையான மதம் என்பது பகவானையும் அவருடனான நமது உறவையும் இவ்வுறவினால் விழுந்த நமது கடமைகளையும் இந்த ஜட உடலை விட்ட பின் முடிவாக நாம் போய் சேர வேண்டும். இத்தகைய இடத்தையும் அறிவதாகும். இதாவது என்னதுன்னா, உண்மையான மதம்னா வந்து என்ன ஆகுதுன்னா, நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு, என்னோட கடமை என்னது, அதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மதம். நல்லா சொல்லுங்கள், இப்போ எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுது? கடவுள் என்ற சப்ஜெக்ட் எடுத்தால் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. யார் கடவுள், எதுக்கு கடவுள், எத்தனை கடவுள், உண்மையான சரஸ்வதி மாதாஜி? ஈவன் நிறைய ஆன்மீக வகுப்புக்கு போனாலும் கிருஷ்ண பக்தியில் இருந்தாலும் ஸ்டீல் ஒன்றும் நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு இன்னும் அது முழு நம்பிக்கை இன்னும் வராமல் இருக்கின்றது. காரணம் என்ன? காரணம் என்ன? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, கிருஷ்ண இதை கடைபிடிக்க விடுங்க. கிருஷ்ண பக்திக்குள்ளே இருக்கும் பொழுதே கிருஷ்ண மேலே முழு நம்பிக்கை வர்றதுலேயே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே கேசவகாந்தா வந்துச்சு. ஏன், என்ன காரணம்? கோளாறு. சரி, என்ன கோளாறு, என்ன தவறு? சாது சங்கம் சேராது, நல்ல பாயிண்ட். வேற பகவத்கீதை படிக்கல, அது அப்புறம் வர. பாகவதம் படிக்கணும்னா பகவத்கீதை அடிப்படை நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? அது பொறுப்பாக சொல்லிப்பார். வேற என்னது, எதனால நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்தோம், எதனால கிருஷ்ணர் மேலே ஒன்றும் முழு நம்பிக்கை ஒன்றும் வராத காரணம் என்ன? மது என்ன சொன்னீங்க? நாட் ஃபுல்லி சரண்டர். ஓகே, சரண்டர் ஆகுறதுக்கே பிரச்சனை இருக்கு. மது நீங்கள் என்ன சொன்னீங்க? அனார்த்தா, நல்ல வார்த்தை. இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனார்த்தனா வந்து என்னன்னா அழுக்குகள். அது பொறுப்பு சொன்ன மாதிரி சத்சங்கம், சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சாது சங்கம்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சாது சங்கம்னா இந்த கிளாஸ் ஆரம்பிச்சாங்க, சரி வந்துட்டு கேட்டுட்டு போயிடுவோம், ஓகே, அது சாது சங்கம் தான். பட் வந்து என்னென்னா, பக்த சங்கம் எடுக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம மனசில் வந்து அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. நம்ம அகங்காரத்தோடு வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு சாது சங்கம் எடுக்கும் பொழுது அங்கே பேசக்கூடிய ஹரிக்கதை, பகவான் கதை, கிருஷ்ண கதை, கிருஷ்ண மெர்சி, கருணை உள்ள இறங்காது.
உள்ளே இறங்காது. நீங்கள் என்ன கேட்டு அது 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 அந்த டோரை மூடிட்டீங்க, கதவு மூடிட்டீங்க, அது அகங்காரம் இருக்கும் போது இறங்காது. ரெண்டு விஷயம் இருக்கணும், நீட்ம சரானம் அண்ட் நீர் அகங்கார். நீட்ம சரானம்னா பொறாமல் இருக்கக்கூடாது, அண்ட் நீர் அகங்காரம்னா அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த சப்ஜெக்ட் தான் கேட்டாச்சே, இதை எத்தனை வாட்டி கேட்குறது, இதான் தெரியுமே. புரோபாது நான் பரவாயில்ல சொல்லியிருக்கேன், புரோபாது சன்னியாசியம் எடுத்து முன்னுக்கு எல்லாம் தண்டா வச்சு உட்காந்துருக்காங்க. அதுவும் பிருந்தாவனத்தில் மகாபுரு வந்து கிருஷ்ணன் லீலைக்கெல்லாம் பேச போகிறாரு, எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே பகவத்கீதை ஓகே இந்த 2வது சாப்டர் ஓகே யூ நாட் இஸ் பாடி அதுதான் பேசினார் அவர். அப்புறம் கேட்குற புரோபாது கிருஷ்ணன் லீலைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ கேட்குறாரு வந்து ஆத்ம தத்துவம், ஃபர்ஸ்ட் ஆத்ம தத்துவம். நீ வந்து உண்மையிலே ஆத்ம தத்துவத்தில் இருக்கியா? உண்மையிலே ஆத்ம தத்துவத்தில் ஆத்மாவை நம்ம உணர்ந்துட்டோமா? முதல்ல அடிப்படை அதுதான். ஆத்மா தத்துவம் புரியலன்னா தென் ஈஷ தத்துவம் புரியாது, கிருஷ்ண தத்துவம் புரியாது. கிருஷ்ண தத்துவம் புரியாது. அது வந்து கடைகள் கேட்கலாம், கடைகள் நீங்கள் என்னது யூடியூப்பில் பாருங்கள், பக்தர்கள் எபிசோடாக போகிறாங்க. இப்போ பயங்கரமாக ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க வேறு. நம்ம அவங்ககிட்ட பார்த்து கற்றுக்கணும். ஆத்மா தத்துவம் முதல்ல புரியணும் நம்மளுக்கு. அதுதான் பாகம் சொல்லி கொடுக்குது. ஆத்மா தத்துவம் புரியாமல் நீங்கள் ஈஷா தத்துவம் கிருஷ்ண தத்துவம் புரியாது. நான் சொல்கிற கிருஷ்ண ஸ்டோரி இல்லை, கிருஷ்ண தத்துவம் புரியாது. கிருஷ்ண தத்துவம் புரியலன்னா உங்களுக்கு கிருஷ்ணன் மேலே ஈர்ப்பு கிடைக்காது. ஏன் சௌபரி முனி 60,000 வருஷம் 60,000 இயர்ஸ் சௌபரி முனி 60,000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடலுக்கு அடியில் ஃபுல்லாக உடம்பே வந்து பச்சை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தவம் பண்ணுறவர். ஏன் 2 மீன் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து லவ் பண்ணும்போது அவர் மனசு டக்குன்னு கலங்கிருச்சு. ஏன்? பிகாஸ் முழுமையான தூய்மை கிடைக்கல. ஸ்டீல் அனார்த்தம் உள்ளுக்குள்ளே அழுக்கா. அப்படி நான் பல வாட்டி சொல்லுவேன் சென்டரில், இப்போ ஒரு சமையல் சமைக்கிறோம், எல்லாத்தையும் சமைச்சு எல்லாத்தையும் பரட்டி எடுத்துட்டோம். ஸ்டீல் பையன் அந்த பானையில் அதோடைய அந்த இது ஒட்டிகிட்டு இருக்கும். உண்மையிலே மாதிரி அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே அனார்த்தம் அங்கங்கே ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் என்ன டைம் வந்தோடனே அது திரும்பி தப்பு செய்ய தோணும், திரும்பி ஃபால்ட் ஆகும். அதனால தான் பாகவத சரித்திரத்தை வந்து சரியாக கேட்கணும். நித்தியம் பாகவத சேவையா, பாகவத உத்தம ஸ்லோகை, பாகவத உத்தம ஸ்லோகம் இல்லை உத்தம ஸ்லோகை பக்தி பவதி நஷ்டிக்கு, பக்தியை வளர்க்கும். நீங்கள் பக்தி வளருதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து அனார்த்தம் கொஞ்சம் வெளியாகுது. அனார்த்தம் வச்சுக்கிட்டே பக்தி வளராது. நல்லா கேட்டுக்கணும், அனார்த்தம் வச்சுக்கிட்டே பக்தி வளராது. அனார்த்தம் குறைய பக்தி வளரும். ஓகேவா? ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் அனார்த்தம் குறைய பக்தி வளர்ந்துட்டே வரும். உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகுது, உங்களுக்கே ஃபீல் பண்ணும்போது நீங்கள் பக்தியில் வர்றீங்க அர்த்தம். இல்லை நான் ஒன்றும் அப்படி தான் அழுக்கு இருக்குன்னா ஒன்றும் பக்தியில் வந்து இன்னும் உங்களோட கப்பையில், நம்மளோட கப்பையில், பக்தி என்ற கப்பையில் எங்கேயோ ஓட்டை இருக்குது. டைட்டானிக்கு கப்பையில் ஓட்டை இருக்குது தெரிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம பக்தி கப்பையில் ஓட்டை இருக்குது நம்மளுக்கே தெரியல. அதனால சாது சங்கம் ரொம்ப முக்கியம், பாகவத சங்கம் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ வந்து என்னதுன்னா என்னது இந்த மதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பகவான் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டும். ஓகே, இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, பெரும்பான்மையினர் மிருகங்களைப் போல் உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதல் ஆகிய செயல்களிலே ஈடுபடுகின்றனர். மதம், அறிவு அல்லது முக்தி என்னும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலன் நுகர்விலே ஈடுபடுகின்றனர். எஸ், இந்த பாகவத புராணம் என்ன விஷயத்தை உடைக்குதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து 4 விஷயத்துலாம் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. அதனால தான் நான் எப்பயுமே வந்து ஆத்ம தத்துவம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆத்மா தத்துவம் புரியலன்னா நான் என்ற ஆத்மா அது எப்போ புரியும்? ஆத்ம தத்துவம் எப்போ ஆத்ம தத்துவம் புரிய ஆரம்பிக்கும்? மதஜி எப்போ நம்மளுக்கு ஆத்ம தத்துவம் புரிய ஆரம்பிக்கும்? எப்போ அந்த உணர்வு வரும்? மதஜி ஏற்கிற தருவாயில் வருது வந்து அது வந்து அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர். ஏற்க தருவாயில் டைமே முடிப்போகுது, கம்பெனி ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. எப்போ வந்து ஆத்ம தத்துவம் புரியணும்? எப்போ ஆத்ம தத்துவம் புரியாங்க? நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா. நீங்கள் ஆத்ம தத்துவத்துக்கு வந்துட்டோன்னே உங்களுக்கு தனியாக ஒரு பார்வை எடுக்கும், திவ்ய சக்ஷு. தென் அப்போ தான் அந்த ஜெகநாதர் வந்து அது இப்படி நிற்க மாட்டார், அவர் இப்படி நிற்கிறத பார்க்கலாம் சாமசுந்தர ரூபத்தில். அதனால தான் அதுதானே சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் சொல்லிட்டு பூரிக்குள்ளே ஓடினார். அங்கே ஜெகநாதர் அவர் வந்து இப்படி பார்க்கல, ஜெகநாதர் சைத்தன்யம் எப்படி பார்க்குறாரு? சாமசுந்தர ரூபத்தில் பார்க்குறாரு. ஓகே, ஆத்ம தத்துவம் எப்போ புரியும் நம்மளுக்கு? ஏன்னா ஆத்ம தத்துவம் சொல்கிறோம், ஓகே ப்ரோ ஆத்ம தத்துவம் ப்ரோ, நீ நான் இந்த உடம்புல நான் ஒரு ஆத்மா, ஓகே எப்போ அது புரியும்?
மதிஜி சரண்டர் வந்து அது மூணாவது வரவங்க இருக்குது. நான் முதல்ல வரவங்க ஆத்ம தத்துவமே முதல் கேட்குறேன். நீங்கள் ஆத்ம தத்துவம் புரியணும், அப்புறம் கிருஷ்ணர் யாருன்னு நீங்கள் அப்போ தான் புரியும். நீங்கள் வந்து சரி ஒரு பெண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறான்னா அந்த ஆண் மேல் நம்பிக்கை இல்லாமல் கல்யாணம் பண்ணுவாங்களா? நம்பிக்கை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ பகவான் நம்ம வந்து நம்பிக்கை வந்தால் தான் நம்ம சரண்டர் ஆக முடியும். ஒரு பெண்ணு வந்து ஆம்பளை ஒரு ஆணை நம்பி தானே கல்யாணம் பண்ணி போகிறாங்க, இல்லை கழுத்து கொடுக்குறாங்க எதுவும். இப்போ நீங்கள் வந்து உங்களை கொடுக்க போறீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் எப்படி கொடுப்பீங்க? ஓகே, நம்பிக்கை சப்ஜெக்ட் அது தனி சப்ஜெக்ட்டு. முதல்ல அந்த நம்பிக்கை வர்றதுக்கு நம்ம ஆத்மா தத்துவத்துக்கு வரணும், ஆத்மா பிளாட்ஃபார்மில் வரணும், ஆத்மான்ற புரியணும். என் கேள்வி என்னன்னா, அந்த ஆத்ம தத்துவம் சப்ஜெக்டு எப்போ புரியும்? ஓகே, ஹியரிங். வேறு சாண்டிங். ஓகே, ஏன்னா நான் ஏன் இன்னும் ஆழமாக போகிறேன்னா, நிறைய கேட்குறோம். இப்போ ஆத்மத்துவம் கேட்குறோம், நீ உடம்புல நான் இந்த உடம்புல நான் ஆத்மானே. இது எப்போ உள்ளுக்குள்ள புரிந்துணர்வாக ஒரு ரியலைசேஷனாக உள்ள எப்போ வரும்? அந்த எப்போ ஸ்ட்ராங்காக உள்ள இறங்கும்? சிரவணம் அண்ட் சத்சங்கம். வெரி குட். நித்தியம் பாவ சேவையா? இல்லை ப்ரோ, ஆத்மா அது வெட்ட முடியாது, அதை எரிக்க முடியாது, இது ரெண்டாவது சொல்லி எப்பயும் புருஷம் ப்ரோ, நீங்கள் வேறு பொருளும் போகலாம். நித்தியம் அது கேட்டுகிட்டே இருக்கணும் இந்த ஆத்மா பற்றி. அப்போ அதை என்ன பண்ணணும்? அது குளோரெக்ஸ் மாதிரி அது உள்ளே போயிட்டு அழுக்குது. இப்போ சாதாரண சட்டையில் கொஞ்சோண்டு அழுக்கு, ஆனால் நம்ம மனசில் வந்து பல அழுக்குகள் இருக்குது. ஒரு மலை மேடு இருக்க, அந்த மலை மேடு வந்து எவ்வளோ வயது இருக்கோ அதை அப்படியே மடித்து உள்ளே வச்சா அந்த அளவுக்கு தடுப்புக்கு நம்ம மனசு அழுக்கு இருக்குது, ஃபுல் அழுக்கு இருக்குது நம்மளுக்கு. அது ஆத்மத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். நான் நல்லா கேட்டுங்க, நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, நான் தத்துவத்தை சொல்கிறேன், நான் கதையை சொல்ல. கதை முக்கியம்தான். அந்த கதையை வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம், புக்கில் படிக்கலாம், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நீ கிருஷ்ணர் கதை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கா? கிருஷ்ணர் கதை யாருக்கும் தெரியாமல் இருக்கா பிரபு? நீ வெளியில் போய் கேட்குங்க, அப்போ நீங்கள் என்ன என்னது வீட்டில் எனக்கு லிட்டில் கிருஷ்ணாவே இருக்குது, ஃபுல் எபிசோட் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. இது தமிழ் டப்பிங் வேறு, தமிழ் டப்பிங் இருக்குது, இங்கிலீஷ் டப்பிங் இருக்குது, ஹிந்தி டப்பிங் இருக்குது, உங்களுக்கு குஜராத்தி எல்லா டப்பிங்கும் கிருஷ்ண கதை இருக்குது. கிருஷ்ண பக்தர் இல்லாதவங்க நிறைய பேசுகிறாங்க. இப்போ நான் ரீசனாக எனக்கு ஒருத்தர் அனுப்பிட்டாங்க, ஒருத்தர் வந்து ஷார்ட்ஸாக பேசி அனுப்புகிறாரு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் தட்டி பார்த்தீங்கன்னா அழகாக கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி படம்லாம் போட்டு அழகாக சொல்கிறாங்க. வேறு கதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தத்துவம் தான் உங்களுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கும். பாகவத தத்துவம், ஆத்ம தத்துவம், ஈஷா தத்துவம், நாம தத்துவம், அப்புறம் வந்து மகாபுரு தத்துவம், ராதா தத்துவம், மாயா தத்துவம், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது வந்து உள்ளுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கும். தத்துவம் புரியலனா அது உள்ளுக்குள்ளே வந்து மாற்றத்தை உருவாக்காது. அதனால தான் ஏவம் யோவை தத்துவதாக கிருஷ்ணன் பகவத் சொல்கிறாரு. அப்போ ஏவம் யோவை சரித்திரகா சொல்ல. நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம வந்து காலங்கள் ஓடுது, நம்மளுக்கு எல்லாரும் வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து ஒரு செடி நடுறோம், ஒரு வருஷம் சென்று அது காய கொடுக்கும். உண்மையில்லையா மாதாஜி? ஒரு செடி நடுறோம், ஒரு வருஷம் அது காய கொடுக்கும். அந்த செடியை வந்து இன்னும் வந்து அந்த விதையாகவே இருக்குன்னா, ஒன்று மண்ணில் ப்ராப்ளம், இல்லைன்னா செடியில் ப்ராப்ளம், இல்லைன்னா அந்த ஓனர் மேலே ப்ராப்ளம். ஓகேவா? ஒரு குழந்தை வந்து பெற்று எடுத்தோன்னே அது ஒரு வருஷம் சென்று அது என்னதுக்கு. இப்போ நான் ஆரம்பித்த கிளாஸ் அப்போ பாகவதம் ஆரம்பித்தோடனே ஒரு பேபி பிறந்துச்சுன்னா இந்த வருஷம் நான் வந்து இந்த பேபி என்ன பண்ணும்? இப்போ ஒரு வருஷம் ஆன பிறகு நடக்க ஆரம்பிச்சிருவோம். அது நடக்க ஒரு வருஷம் நடக்கலாம். நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய சிரவணம், நம்மளோட பாகவதம், நம்ம பக்தி நடக்க ஆரம்பிச்சிருக்கா? ஒரு கட்டம் போயிருக்கா? இப்போ அடுத்த வருஷம் வரும்போது அந்த ஒரு வயசுக்குள்ள 2 வயசு ஆகும், பேச ஆரம்பிக்கும். 2 வயசு பேச ஆரம்பிச்சிடும் மாதிரி 2 வயசு பேச ஆரம்பிச்சிருமா? 2 வயசு 3 வயசில் வந்து ஓட ஆரம்பிக்கும், சேட்டை பண்ண ஆரம்பிக்கும். 4 வயசில் வந்து அது வந்து ஞானத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும். அந்தமாரி பேபி வளர்கிற மாரி பக்தி வளரணும். ஆனால் நம்ம கிட்ட அது வளரலை இன்னும். அது வந்து அந்த பேபி வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகி ஒன்றும் பெட்டில் தான் இருக்குன்னா, அம்மா வந்து சரியாக வந்து சாப்பாடு கொடுக்கல, இல்லை பேபிக்கு இன்னும் குறைபாடு இருக்குது. அதனால தான் வந்து நல்ல சீரியஸாக வந்து அதை வந்து பாகவதம் வந்து நம்மளுக்கு கேட்கணும். அதனால தான் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மையினர் மிருகங்களை போல் சாப்பிட்றது, தூங்குறது, தன்னை பாதுகாக்கிறது, என் செக்ஸ் லைஃப், இன்னும் உடல் உறவு, இந்த 4 விஷயத்தில் தான் இந்த உலகம் எல்லாம் போயிருக்கு. இது மகாராஜ் சொன்னார் பாருங்க, நிறைய டிகிரி படிக்கிறோம், காலேஜ் எல்லாம் போகிறோம், அதெல்லாம் வந்து என்னதுக்கு? நெக்ஸ்ட் லைஃப் டோக்கா வருது, அடுத்த பிறகு நாயாக வருதுன்னு நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இங்கிலீஷ் சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல, அது பட்டர் தவிர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு.
நீங்கள் இந்த நான் நிறைய டிகிரி, நிறைய காசு, நிறைய பணம் இதெல்லாம் இருக்குது. என்னத்துக்கு இதெல்லாம் இருக்குது? இது நம்மளுடைய பிராப்த கர்மா. அந்த முந்தி நல்ல கர்மா பண்ணனால இந்த செல்வமும் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ அதை வச்சு நம்ம பாவங்களை பண்ணும்போது பகவான் பக்தியில் வரலன்னா தென் நெக்ஸ்ட் டே என்னது? வா டாக் தான். அது டாக்னே இல்லை, என்ன பேர் வேணால் போகலாம் நம்ம. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மள ஆத்ம தத்துவம் புரிஞ்சுக்கணும். ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கினா நம்மளோட அப்போ தான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்ன தெரியும். வாட் இஸ் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்னது? நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்னது? ஆத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் என்னது? ஆத்மாவோட வேலை என்னது மாதிரி ஸ்லோகம்? ஜீவேர ஸ்வரூபாய் நித்ய கிருஷ்ணதாஸ். பகவானோட உண்மையான நம்மளுக்கு உண்மையான வேலை வந்து என்னதுன்னா பகவானை சேவை செய்கிறது. இந்த ஆத்மாவோட உண்மையான எம்ப்ளாயி வேலை என்னதுன்னா பகவானை சேவை செய்கிறது. ஆனால் நம்ம இந்த உடல் தளத்தில் இருக்கிறதுனால நம்ம கம்பெனிலேயோ இல்லை வியாபாரமோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஸ்கூல்லையோ ரெண்டாவது பட்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம கர்மம் வந்ததாலும் மாட்டிக்கிட்டோம். ஓகே, ஆனால் சேம் டைம் நம்ம ஆத்மாவோட வேலை செய்கிறோமா? வயிற்றுக்கு பசிச்ச சாப்பாடு போடுறோம், ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா? ஹரிக்கதை தான் ஆத்மா சாப்பாடு, பாகவ கதை தான் ஆத்மாவோட சாப்பாடு. ஆனால் நம்ம வந்து ஒன்றுத்துக்கு தீனி போட்டு, உடம்புக்கு தீனி போட்டு ஆத்மாவுக்கு பட்னி போட்டால் என் இறக்கம் தருவாயில் எப்படி கிருஷ்ணன் வருவார்? கிருஷ்ணன் வர மாட்டார். அதனால தான் ஆத்மத்துக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம். நேற்று மகாராஜ் ஒன்று சொன்னார், வேறு நீ இறக்கம் தருவாயில் உனக்கு கிருஷ்ணர் நினைவு கொண்டாருன்னா ஷுவராக கண்டிப்பாக நீ வந்து பகவானை வந்து போக முடியும் சொன்னார் தான் மற்ற நேற்று. எஸ், அது எப்போ வரும்? திடீர்னு வந்து காலம் முளைக்குமா? மலையில் அங்கேயும் வராது. ப்ராக்டிஸ் எப்போவுமே நித்தியம் பாவ சேவையா. அதனால தான் இந்த சாப்பிட்ற, தூங்குறது, உடல் உறவு, அப்புறம் வந்து தற்காத்து கொள்ளும், இதுலேருந்து வெளியாகணும். இதுலேருந்து வெளியாகணும் என்ன ஆகுதுன்னா கிருஷ்ண பக்தியில் சீரியஸாக வரணும். இன்னிலேருந்து நான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன் அப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்க முடியாது. நீ கிருஷ்ணன் பக்தியில் டேஸ்ட் வளர 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 இது ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் சூரியனை வந்து வெளிச்சம் ரூமுக்குள்ளே வர 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 இருட்டு காணாம போயிடும். எங்கேயாச்சும் இருக்கா இருட்டும் வெளிச்சம் ஒரே இடத்துல இருக்கா? இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று வெளிச்சம் இருக்கணும், இல்லைன்னா ஒன்று இருட்டு இருக்கணும். அதனால தான் பாகவதம் அது ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நல்லா கேளுங்க. மதம், அறிவு அல்லது முக்தி என்னும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலன் நுகர்விலே ஈடுபடுகின்றனர். எஸ், இது வெரி வெரி டேஞ்சரஸ். இதான் வந்து சஹஜ்யா. அதாவது என்னதுன்னா, இப்போ கடவுள் இல்லாதவன் அவன் கடவுள் இல்லைன்னு நான் கெட்டவனு சொல்லி அது ஓகே, நான் கடவுள் நம்பல, ஓகே, அவனுக்கு தனியாக கெட்டதை பிடிச்சிடலாம். ஆனால் இது என்ன கேஸ்னா, மதம் என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் என்ற ஒரு போர்வையில் பகவான் பற்றி உண்மையை தெரிஞ்சிக்காம அப்படி என்ஜாய்மெண்ட்லேயே வாழ்க்கையை ஓட்டுறது. அதாவது வந்து இப்போ ஒரு சட்சங்க வரும், நான் இதெல்லாம் நான் அனுபவிச்சேன், இயக்கத்தோட பேரை சொல்ல விரும்பல. நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போக என்ன நடக்கும்னா நல்லா ஜாலியாக இருப்பாங்க, பாட்டில் போவாங்க, அந்த ஹீலிங்லாம் நடக்கும், ஓகேவா, எல்லாம் நடக்கும். பட் வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் கடவுள் யாருன்னு தெரியாது. அதனால பல பாட்டி சொல்கிறேன், கிருஷ்ணர் பக்தி தவிர்த்து, இந்த கிருஷ்ணர் பகவான் லைனை தவிர்த்து, கிருஷ்ணர் லைனை தவிர்த்து மற்ற ஆன்மீக தளத்தில் உள்ளவங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன அதில் வந்து பிரச்சனைனா, ஒன்று தேவதை வழிபாட்டில் நின்றுவாங்க, ஒன்று இல்லைன்னா ஜோதியோட வழிபாடு நின்றோம், இல்லைன்னா ஒரு யோகா ஒரு வந்து மெடிடேஷன் வரைக்கும் போகும், அதோட நின்றோம், இல்லைன்னா குரு வழிபாட்டில் நின்றோம். அதை உள்ள திறந்து அந்த இது பண்ணி பகவான் கடவுள் இவர் தான் சொல்லி அந்த கரெக்டாக அந்த ஆழமாக போயிட்டு யாருமே பேச மாட்டாங்க. யாராச்சும் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். யாரும் எங்கேயாச்சும் நீங்கள் இல்லை பிரபு நான் போயிருக்கேன் கடவுள் யாருன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திர பிரமாணம் படி எங்கேயாச்சும் பேசுகிறாங்களா? இல்லை, நான் சேலஞ்ச் பண்ணல, நான் தெரியாமல் கேட்குறேன். யாராச்சும் பேசணும்னு சொல்லுங்கள், நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திர பிரமாணம் எங்கேயாச்சும் பேசுகிறாங்களா? கடவுள் யாரும் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்களா? ஒன்று குரு வழிபாடு, இல்லை தேவ வழிபாடு, இல்லைன்னா ஒளி, இல்லைன்னா பரமாத்மா, அங்கேயே நின்றோம். பாகவத புராணம் தான் கிருஷ்ண சூரிய சமஸ்காரம் தெளிவாக சொல்லப்படுது. பாகவதம் வெரி வெரி தெளிவாக சொல்லப்படுது. அதனால தான் ஓ நமோ பகவதி வாசுதேவாய ஸ்டார்டிங்லேயே வந்து கடவுள் யார் தெளிவாக சொல்லப்படுது. கடவுள் யார் வந்து அது கீழே தேவர்கள் இதெல்லாம் தெளிவாக சொல்லப்படுது. அதனால தான் பாகவத புராணம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆன்மீக என்ற பெயரில் உள்ள நுகர்வை என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் சொல்கிறாங்க. அதை உடைக்கிறது தான் பாகவத்தோட வேலை. பாகவத் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம்லாம் கிடையாது. நீ இதை பண்ண அந்த பலன் கிடைக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது.
தர்ம புரோச்சித கைத்தவ தர்மா எல்லாத்தையும் தூக்கி போடு. சாப்டர் முதல் காண்டத்தில் 2வது ஸ்லோகம் வரைக்கும் 3வது ஸ்லோகம். கைத்தவ தர்மா, சீட்டிங் ரிலிஜன் எல்லாத்தையும் தூக்கி போடு. பரமோ நிட்ம சராணம், எந்த ஒரு புறாம் இல்லாமல் பகவானை பற்றி மட்டும் பேசக்கூடிய புராணம் இந்த பாகவத புராணம். இந்த பகவத்கீதை பாகவதம் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து பகவான் லோகத்துக்கு வந்து ஷுவராக கண்டிப்பாக போய் சேர்ந்துடலாம். நீங்கள் யாராச்சும் நினச்சி பாருங்கள், நீங்கள் எந்த ஆன்மீக இயக்கமாக இருக்கணும், இல்லை எனி திங் இருக்கட்டும், இல்லை கோயிலாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், யாராச்சும் சரி பாகவதம் விட்டுருங்க, அடிப்படையில் பகவத்கீதை எடுத்து பேசுகிறாங்களா? எங்கேயாச்சும் பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. வாய் யார் பேச மாட்டாங்க? நீங்கள் பகவத்கீதை திறந்தால கிருஷ்ணன் கடவுள்னு டோரேக்கு நீ சொல்லி தான் ஆகணும். நீங்கள் கிருஷ்ணன் கடவுள் சொல்லிட்டீங்கன்னா எப்படி உங்கள் வியாபாரம் ஓடும்? உங்கள் வியாபாரம் ஓடாது. ஐ எம் ஸ்பீக் ட்ரூத், நான் உண்மையை பேசுகிறேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு 4 இயக்கத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். நான் பேச மாட்டாங்க. எனக்கு பகவத் வந்தோடனே ஸ்ரீ அர்ஜுன வாச்சா, ஸ்ரீ பகவான் வாச்சா, பகவான கடவுள். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் இடத்துல உள்ள வியாபாரத்தை எப்படி ஓட்டுவீங்க? ஓட்ட முடியாது. பாகவதம் தான், பகவத்கீதை பாகவதம் உண்மையை பேசுது. ஓகே, அதில் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, சரி நம்ம இன்னொன்று ஸ்லோகத்தை போயிடுவோம். இந்த 40 கடைசி வந்து கடைசியில் என்ன சொல்லுது, 40 என்ன சொல்ல வருதுன்னா, கற்றறிந்த பிராமணர்களே, சுகதேவ கோஸ்வாமி அங்கே பாகவதத்தை கூறிய பொழுது முழு கவனத்துடன் நானும் சக்தி வாய்ந்த அந்த மாமுனிவர்கள் அனுகிரகத்தால் அவரிடமிருந்து கேட்டறிந்த அவ்விஷயத்தை நான் புத்தி கெட்டியபடி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகவதம் வந்து ரொம்ப கவனத்தோடு கேட்கணும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு விஷயம், சில விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா, நான் சில பேர் காட்டுவாங்களா இல்லைன்னு தெரியல, நான் வந்து நம்ம இதை சில இது விஷயம்லாம் சொல்ல அந்தரங்கமான விஷயங்கள், அந்தமான விஷயம்னா என்னென்னா ஆழமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இது வந்து ஸ்ரீ கிருஷ்ண கதாமிருதா இப்படின்னு சொல்லி இஸ்கானில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இது நிறைய எபிசோடெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன 4 பேச்சு வெளியாக்குவாங்க. ஆச்சாரியர்கள் பேசுனது, பக்தி சித்தாந்தம் பேசுனது, பக்தி தக்கர் பேசுனது, ஸ்ரீமன் கோர்குணம் மகாராஜ் பேசுனா, புரோபாதர் பேசுனது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக முக்கியம் போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோட சாஸ்திர பிரமாணத்தோட நிறைய விஷயங்கள் போடுவாங்க. இதெல்லாம் படிக்கும் போது நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுகிறது வந்து அதுலேருந்து தான் எடுத்து பேசுகிறேன். ஓகேவா? இதில் சில புரோபாதர் வந்து அவர் வந்து ஒரு சொல்கிறார், இந்த பாகவதம் வந்து பேசுகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு. ஓகே, என்ன தகுதி வேணும்னா, வியாசதேவர் தான் வந்து ஒரிஜினல். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆசனம் இருக்குல்ல, இது பேர் என்னது? வியாச ஆசனம். வியாச ஆசனம் என்னதுன்னா வியாசரோடைய உட்காரக்கூடிய இடம். இப்போ நம்ம உட்காரும் போது நம்ம வந்து எடுத்தோன்னே உட்காரக்கூடாது. ஓகேவா? நீங்கள் நான் மற்ற கிளாஸில் நான் வந்ததில்லை, நான் பட் என் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் உட்காரணும். பிகாஸ் நம்ம என்னென்னா வியாசரோடைய பிரதிநிதி. பாகவதம் பேசணுன்னா அந்த முதல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 2வது வந்து என்னதுன்னா, வியாசதேவர் வந்து எதை பேசுகிறாரோ, எந்த உண்மையை பேசுகிறாரோ அந்த உண்மையை மாற்றாமல் எஸ்எட்டிஸ் அப்படியே பேசணும். ஓகேவா? அது 2வது குவாலிட்டி. ஓகேவா? 3வது, வியாசதேவர் எந்த பார்வையில் இந்த பாகவதத்தை வந்து பார்க்குறாரோ, சுகதேவ கோஸ்வாமி எந்த பார்வையில் இந்த பாகவதத்தை பார்க்குறாங்களோ அந்த பார்வையிலேருந்து நம்ம இந்த பாகவதத்தை பார்க்கணும். ஓகேவா? நம்ம வந்து புதுசாக ஒரு கருத்தை உருவாக்கக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து என்னது, இந்த பாகவதம் பேசுகிறவங்க பாகவதம் பேசும் பொழுது இன்னொரு குவாலிட்டி வந்து என்னென்னா, இங்கே இந்த சீட்டில் உட்காரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உயர்ந்தவரோ தாழ்ந்தோ அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நீ கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கணும், தூய்மையான பக்தியை வளர்த்துக்கணும். 4 கோட்பாடுகளை கடைப்பிடிக்கணும். மது மாது சூது புலால், இந்த 4 விஷயம் கடைப்பிடிக்கணும் இந்த வியாசத்தில் உட்காரதுக்கு முன்னாடி. ஏன்னா இது சாதாரண ஒரு ஆசனம் கிடையாது இது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து புரோபா சொல்கிறது, நான் சொல்கிறது கிடையாது. இந்த இதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆச்சாரியர்கள் பேசுறது இருக்கும். நான் பேசுறது வந்து இந்த லெக்சர் தான் எடுத்துகிட்டு இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு ஸ்பீக்கரோடைய கடமை. கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகேவா? 1 ஹவர் 2 ஹவர் நான் பேச உங்களுக்கும் புரியல, நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியலன்னா அது வந்து சரியான ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி. ஓகேவா? நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள். யஷ்யா தேவா பராபக்தி யதா தேவே ததா குரு. யார் பாகவதம் பேசுகிறாங்களோ, குரு என் கிருஷ்ண மேலே யஷ்யா தேவே பராபக்தி, தூய்மையான பக்தி இருக்கணும்.
யதாவே ததா குரு. முழு நம்பிக்கை இருக்கணும் குரு மேலே, கிருஷ்ணன் மேலேயும். முகம் கரோத்தி வாச்சாலம், அது என்ன அந்த அர்த்தம் ஏற்கனவே சொல்லி ஞாபகம் இருக்கா? நான் படிப்பேன் எப்பவுமே மங்களாச்சரத்தில். என்ன அர்த்தம் அது? முகம் கரோத்தி வாச்சாலம், ஊமையும் பேச முடியும். பங்கும் லங்கீதே கிரிம், கிரிம்னா மலை, கூணு வளைஞ்சோன்னும் மலையை கடக்க முடியும். ஏட் கிருப்பா, யாரோட கருணை இருந்துச்சுன்னா எட் கிருப்பா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். மாதவனா மாதவா, பகவான் கருணையம், ஸ்ரீ குரு தீனதாரிணி, குரு கருணை. குரு கருணை இருந்துச்சுன்னா ஊமையும் பேச முடியும், கண்ணு தெரியாதான் பார்க்க முடியும், ஒரு 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 கூணு வளைஞ்சோன்னும் மலையை கடக்க முடியும். இம்பாசிபிள், நடக்க முடியாதெல்லாம் பாசிபிள் ஆகும், நடக்கும். குரு கருணை, கிருஷ்ண கருணை இருந்துச்சுன்னா. அது பாகவதம் வந்து பேசும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பாகவதம் பேச தகுதி இல்லை. ஓகேவா? ஒன்றுனே, வாட் இஸ் ப்ராசஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ரீமத் பாகவதம்? பாகவதம் புரிகிறதுக்கு என்ன விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும்? நான் சிம்பிளாக போயிடுறேன். ஓகேவா? அது என்ன, நான் இவர் பூர்வம் என்ன சொல்கிறேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் குரு பரம்பரா, இல்லைனா குரு, ஒரு குரு இல்லைனா குரு பரம்பரையில் வரவங்கிட்ட தான் கேட்கணும் பாகவதம். அதுதான் முதல் ப்ராசஸ். அடுத்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள். பக்தியா பாகவதம் கிரயம் நா புத்தியா நா சா திகாயா. அதாவது பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன வேணும்னா பக்தி சேவை. பக்தி சேவை செய்யும் பொழுது தென் பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைக்கும். பக்தி சேவை செஞ்சால் தான் பாகவதம் என்ற அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்கும். வித்தவுட் பக்தி சேவா, பக்தி சேவை செய்யாமல் பாகவதம் புரிஞ்சு கொள்ள முடியாது. பக்தி சேவானா என்னது? பக்தி சேவானா என்னது? சேவது. ஓகே, பகவானுக்கு ஆரத்தி செய்கிறது, ஒரு சாதம் வைக்கிறது. இப்போ கோயிலில் முடிஞ்சிருக்கு சேவை செய்யலாம், முடியலையா வீட்டில் சேவை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு முதல் சேவை செய்யுங்க. அந்த ஃபோட்டோவை முதல் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு மாலையை முதல் போடுங்க. அதுக்கு முதல் சின்ன கிஸ்மிஸோ இல்லை பாலோ அவருக்கு வெய்ய பழகிக்குங்க. எப்படி நைவேத்தியம் பண்ணுறது ப்ராப்பராக கற்றுக்குங்க. மனப்போன போக்கில் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நமோ பிரம்மணே தேவ மகாராஜ் சொன்னா பாருங்க, நமோ பிரம்மணே தேவாய கோ பிராமண இதாய ஜெகத் இதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. இது ப்ராப்பரான மந்திரம். நம்ம குரு எடுத்தால் குரு மந்திரம், இல்லைன்னா புறபாதர மந்திரம், பிறகு வந்து மகாபிரபு மந்திரம், அப்புறம் அந்த பிரசாத மந்திரம், அந்த இந்த நைவேத்திய மந்திரம், அப்புறம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். இதெல்லாம் எப்படி செய்யுது? துளசி வைக்கணும். முதல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச கோயிலுக்கு வருமா, கோயிலுக்கு பார்க்குறோம் கூட்டுறது, அப்புறம் வந்து சம்பா வந்து நிறைஞ்சு அதை வலிஞ்சு கீழே போகுது, அது கட்டி வெளியே வைக்கிறது. நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்க டெம்பிளில். ஓகேவா? இதுதான் பக்தி சேவா. அது வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும். சரி வரீங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, வயசாச்சு. நீங்கள் ஒரு பாட்டி இங்கே வந்து வருவாங்க, ஒரு சைனீஸ் பாட்டி மாதிரி. அவங்க பாட்டி நம்ம வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து பூ பிச்சு கொடுப்பாங்க. ஒரு சைனீஸ் பாட்டி இருப்பாங்க, அவங்க பூ பிச்சு கொடுப்பாங்க. நான் வந்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒருத்தர் பால் வந்து கொடுப்பாரு அவர். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சேவைகள், ஏதாச்சும் ஒரு சின்ன சேவை நம்ம எடுத்துக்கணும். அதாவது பிரபு என்கிட்ட யாரும் சொல்லலை பிரபு, அதாவது நான் ஃப்ரீ பட் அப்படி இல்லை, வாலண்டியராக ஒரு சேவையை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தகுதிக்கு, உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை எடுத்துக்கணும். தென் பாகவதம் will அண்டர்ஸ்டாண்ட். அதாவது மாடல் அதான் சொல்லுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் வியாபாரம் ஆரம்பிக்க முடியுமா? என்ன பண்ண முடியாது. எதுவுமே போடாமல் எனக்கு வந்து லாபம் கிடைக்கணும், கிடைக்காது. நம்ம சேவை செய்யணும், உழைப்பை போடணும். தென் பாகவதம் will அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு 5 நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தென் சாஸ்திரம். தென் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பக்தர்கிட்டேருந்து கேட்காத வரைக்கும் நம்ம பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அதாவது பாகவதம் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம், ஒன்று பக்தி சேவா, ஒன்று பக்தர்கிட்டே கேட்கணும். அடுத்து மூணாவது ஒன்று என்ன சொல்கிறேன்னா, வாட் இஸ் த ப்ராப்பர் மூட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேவம் பாகவதம். எந்த மூடு, எந்த மூட்னு என்ன சொல்கிறது தமிழில்? என்ன சொல்லுது பிரபு? மனநிலை. எந்த மனநிலை பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சரியான மனநிலை? என்ன சொல்கிறாருன்னா பிரபு என்ன சொல்கிறாருன்னா, தத்விதி பிரணிபாத்தேனா பரிபர்ஷன சேவையா உபகண்டிதி ஞானம் ஞானி தத்துவ தர்ஷனா. நம்ம வந்து முதல்ல வந்து ஹம்பலாக இருக்கணும், பணிவாக இருக்கிறதா முதல் குவாலிஃபிகேஷன் பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, புரியுறதுக்கு. முதல் பணிவாக இருக்கணும். ஓ எனக்கு இது தெரியும், இல்லை பிரபு நான் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நம்ம ஒரு சொல்ல இல்லை பிரபு எனக்கு தெரியும் பிரபு, இல்லை இல்லை எனக்கு தெரியும்.
இது வந்து என்னன்னா, இது வந்து சூட்சமான அகங்காரம். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இல்லை பண்ண அகங்காரம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அது சூட்சமாக உள்ளே இருக்கும். எப்படின்னா, அது வந்து இது எனக்கு தெரியும், இது தெரியும். என் குருமார ஸ்பெஷல் என்ன சொல்லுவார்னா, யார் வந்து கிளாஸ் கொடுத்தாலும், எந்த மகாராஜோ இல்லை எந்த சனீஸ் கிளாஸ் கொடுத்தாலும், நீ அங்கே உட்காரும் பொழுது நம்ம குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன குரு இல்லையா ரூபாவுக்கு பேச மாட்டோம். இந்த ஹரிகதா என் இதயத்தில் வந்து உள்ளே போய் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுக்கு உங்கள் கருணை கொடுக்கணும். அது வந்து வேறு மாதிரியாக சில இடத்துல வந்து சில இடத்துல வந்து கிளாஸ்லாம் சில சமயத்தில் வந்து கலவரமாக போடலாம் ஆரம்பிச்சிருக்கு. சில இடத்துல கிளாஸ்லாம் சில சன்னியாசின்னு சொல்ல வரல, சில பக்கம் கொடுக்கும்போது அந்த கிளாஸ் வந்து அங்கேயே சலசலப்பெல்லாம் ஆகுறது. அதனால் என்றைக்கும் குரு கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த கிளாஸ் வந்து எனக்கு பக்தி கொடுக்கணும். ஓகேவா? அது முதல் ப்ரொசஸ். ஹம்பல், பணிவு ரொம்ப முக்கியம். ஏன்னு வந்து என்னதுன்னா, கேள்விகள் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாது. பாகவதத்தில் பணிவாக கேட்க கற்றுக்கணும். அதாவது தத்விதி பார்த்தீங்கன்னா பரிப்பிரசன சேவையா, பரிப்பிரசன சேவைகள் செய்து நீங்கள் பாகவதம் கேட்கும் பொழுது, அந்த பணிவாக இருக்கும் பொழுது இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அமிர்தம் உங்கள் உள்ளுக்குள்ளே போகும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது? அதுமாதிரி ஆங்காரத்தை கேட்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து ஒன்று விஷயம் என்ன சொன்னால், கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் பை ரீடிங். ஓகேவா? வெறும் புக்கு படித்தால் மட்டுமே வந்து பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்தர் கேள்வி கேட்குறாங்க. அது பூர்வ என்ன சொல்கிறாருன்னா, வந்து அந்த ஸ்லோகம் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். யாஹா பாகவத பாடா வைஷ்ணவேரா ஸ்தானே ஏகாந்த ஆசிரியக்காரா சைத்தன்ய சரணே. பாகவதம் வந்து சும்மா இது வந்து நோட்டு புக் கிடையாது. சொந்தமாக படித்து புரிஞ்சிக்க முடியாது. நீ இதை வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்குமே தவிர உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியாது. யாஹா பாகவத பாடா, இந்த பாகவத்தை வைஷ்ணவேரா ஸ்தானே, வைஷ்ணவக்கிட்டேருந்து கற்றுக்கணும். அது எந்த மாதிரி வைஷ்ணவர்னா, ஏகாந்த ஆசிரியா. ஆசிரியனா ஷெல்டர் எடுக்குது. யார்கிட்ட நம்ம வந்து ஷெல்டர் என்ன சொல்லுவாங்க தமிழில் பிரபு? என்ன சொல்லுவாங்க வந்து ஷெல்டர் வந்து ஆசீர்வாதம், அடைக்கலம். யாரோட அடைக்கலத்துலேருந்து அது கற்றுக்கணும்னா சைத்தன்ய சரணி, சைத்தன்ய மகாபிரபுவோடைய அடைக்கலத்திலேருந்து இருக்கக்கூடிய பக்தர்கிட்டேருந்து இந்த பாகவதத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் பாகவதம் கேட்கறதுக்கு உண்டான சரியான வே. சொந்த புக்கு எடுத்து நம்ம படிச்சுட்டு போகிற முடியும் அப்படி முடியாது. புரியுதா? ஓகே, இத்துடன் இந்த பாகவதம் கம்ப்ளீட் வந்து என்ன, இந்த பாகவதம் 3வது காண்டம் 3வது அத்தியாயம் நம்ம இதோடு முடியுது. இனி அடுத்து வரக்கூடிய சொல்லுங்க மதி. Must hear and learn Bhagavatam from. மதி sorry. Must hear and learn Bhagavatam from Vaishnava. Who's taking from shelter from Chaitanya Mahaprabhu. வைஷ்ணவர்கள் தான். எந்த வைஷ்ணவர்கள்? சைத்தன்ய மகாபிரபுவோட ஆசீர்வாதம் யார் அந்த லைனில் வராங்களோ அவங்ககிட்டேருந்து கேட்கணும். அதாவது சைத்தன்ய சரணை, சரணா திருவடி பாதம், சைத்தன்ய மகாபிரபு. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருக்கிட்டேருந்து நம்ம கேட்க முடியாது. ஏன்னா வந்து பாகவதம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காசு கூட பேசுகிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேசுவாங்க. இத்தனை ஒரு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக பேசுவாங்க, இன்னும் பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளே போய் மாற்றத்தை உருவாக்காது. ஓகே, இத்தோட இந்த பாகவதம் 3வது அத்தியாயம் இதோட முடியுது. அடுத்து சுகதி கோஸ்வாமி நான் இதுக்கப்புறம் நான் வந்து சரித்திரத்தை சொல்கிறேன்னு சொல்லி அவர் 4வது அத்தியாயம் தலைப்பு வந்து என்னதுன்னா ஸ்ரீ நாரதருடைய தோற்றம். நாரத முனி எப்படி தோன்றாரு, அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அதுலேருந்து என்ன படிப்பினை கிடைக்குது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது சொல்லி கற்றுக்க போகிறோம். ओके, हरे कृष्णा. जय श्री भागवत ग्रंथराज की, जय श्रीला प्रभुपाद महाराज की, जय गौर ब्रह्मानंदे. हरि हरि बोल. क्वेश्चन